நானும் சரி, மாநில நிர்வாகிகளும் சரி, இந்த நிர்வாகிகளோட ஒவ்வொரு வீடா நாங்க செல்வோம். முடிஞ்சா என் மேல கை வைக்க சொல்லுங்க சேகர் பாபுவை. ஆளுங்கட்சியா இருக்காங்க. முடிஞ்சா சேகர் பாபுவை என் சட்ட மேல கை வைக்க சொல்லுங்க. ரொம்ப அகிம்சையான வழியில ஒவ்வொரு வீடா ஒவ்வொரு குடும்பமா தேர்தல் வேலைன்னு சொல்லிட்டு மக்களை வந்து சும்மா சந்திச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் பரப்புரையே ஆரம்பிக்கல. இப்ப வீட்டுக்கு வீடா வந்து அவங்க சந்திக்கிறது கூட தவறுன்னு ஒரு பயம் வருது திமுகக்கு. முக்கியமா இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் அந்த அளவுக்கு ஒரு பயம் வந்துருச்சுன்னா இந்த தொகுதியுடைய உண்மையான நிலவரம் என்னங்கிறது உங்களுக்கே தெரியுது. மக்களுடைய செல்வாக்கு இழந்தவங்க தான் முதல் வன்முறையை கையில் எடுப்பாங்க. மக்களுடைய செல்வாக்கு எடுப்பவங்க தான் காசை நம்புவாங்க. மக்களுடைய செல்வாக்கையும் ஆதரவையும் இழந்தவங்க தான் ரவுடிசத்தை கையில் எடுப்பாங்க. நாங்க மக்களோட வீட்டுக்கு இன்னும் தைரியமா போவோம். தலைவர்கிட்ட பேசிட்டு இன்னும் இந்த இவங்க 5 பேரும் வெளியே வந்த பிறகு நானும் சரி, மாநில நிர்வாகிகளும் சரி, இந்த நிர்வாகிகளோட ஒவ்வொரு வீடா நாங்க செல்வோம். முடிஞ்சா என் மேல கை வைக்க சொல்லுங்க சேகர் பாபுவை. ஆளுங்கட்சியா இருக்காங்க. முடிஞ்சா சேகர் பாபுவை என் சட்ட மேல கை வைக்க சொல்லுங்க. நாங்க ரொம்ப அமைதியா அறவழியில இருக்கிறோம். ரொம்ப அமைதியா அறவழியில வீட்டுக்கு வீடு போயிட்டு இருக்கோம். இந்த ஆட்சியை மாற்றி மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கோம். ஆனா திருப்பியும் கை வச்சா அண்ணன் சேகர் பாபு அவர்களே, இளைஞர் படை வந்து உங்க வீடு தேடி வரும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. அகிம்சை வழியில தேர்தல் என்ன நாங்க வந்து இந்த தேர்தல் சொல்லுவோம். இத்தனை காலம் இந்த சென்னையில, முக்கியமா வட சென்னையில ரவுடிசம் மட்டுமே பண்ணி தேர்தலை ஜெயிச்சிட்டு இருந்த காலம்லாம் போயிருச்சு. இனிமேட்டு மக்கள் ஆதரவும் இளைஞருடைய ஆதரவும் தேர்தல் அரசியல் வரலாற்றை மாற்றும். நாங்க வரோம் வீடு வீடா. முடிஞ்சா எங்க சட்டம் மேல கை வைங்க, அதுக்கப்புறம் பேசிக்குவோம். சார், ஆளுங்கட்சியா இருக்காங்க. நிர்வாகிகள் எல்லாரையும் போய் நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ண முடியாது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அமைச்சர்கள் இது மாதிரி தாக்குறதை எப்படி சார் எதிர்கொள்ள போறீங்க? அவங்க தாக்கட்டுமே. இந்த மாதிரி தாக்கி நாங்க அடி வாங்கி மக்களோட ஆதரவு எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். ஒரு கர்ப்பிணி பெண்ணை சேகர் பாபு கை வச்சு பெண்களுக்கான ஆட்சி முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு கர்ப்பிணி பெண்ணை அடிச்சு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் படுக்க வச்சிருக்காருன்னா முதலமைச்சர் இதுக்கு என்ன பதில் சொல்லணும்? சேகர் பாபு டெய்லி முதலமைச்சரோட வீட்டில தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. முதலமைச்சரோட மனைவியை சுத்தி வந்துட்டு இருக்காரு. ஆனா ஒரு கர்ப்பிணி பெண்ணை அடிச்ச இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து உட்கார வச்சிட்டு இருக்காரு. இதுக்கு யார் பதில் சொல்ல போறா? முதலமைச்சர் பதில் சொல்ல போறாங்களா, இல்ல வேற யார் பதில் சொல்ல போறா? அந்த கர்ப்பிணி பெண்ணை வந்து யார் பார்க்க போறா? 4 மாசம் ஒரு கர்ப்பிணி பெண்ணை என்னுடைய தங்கையே கை வச்சிருக்காங்க. இதுதான் இந்த ஆட்சியா? இன்னும் எஃப்ஐஆர் கூட போடல. ஒரு குறைந்தபட்சம் ஒரு எஃப்ஐஆர் போட்டு இன்னொரு ஒரு 5 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்க வேணாம்? ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள போறது தப்பா? கடுமையாக சொல்றேன். வட சென்னையில இந்த கஞ்சாவையும் இந்த வன்முறையை மட்டுமே வச்சு வட சென்னையில வந்து திமுக ஜெயிச்சுட்டே இருக்கு. இந்த அரசியலை நாங்கள் ஒளித்தெறிவோம். நியாயமான அகிம்சையான ஒரு தேர்தலை மக்கள்கிட்ட கொண்டு போய், அதுவும் 5 பேர் அடிப்பட்டதுல 2 பேர் சிறுபான்மை சகோதரர்கள் பாதுகாவலன்னு சொல்லிட்டு 2 சிறுபான்மை சகோதரர் முஸ்லீம் தோழர்கள் அடிச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இங்க இருந்து மொத்தமே 10 கிலோமீட்டர் தான் உங்க வீடு. முடிஞ்சா அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல எப்பயும் போல நடந்துகிட்டே தூங்கிட்டு இருந்தீங்கன்னா தேர்தல் நாங்க பதில் சொல்லுவோம்.